காணியம்மன் கோயில் இஸ்லாமிய குழந்தையை வந்து இப்போ நம்ம அம்மனா வழிபட்டுறதும் கிட்டத்தட்ட ஒரு பல 100 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வாணியம்பாடியை சேர்ந்த இஸ்லாமிய குடும்பம் இந்த வழியாக டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கான் பேபின்ற குழந்தை பெரியம்மை நோயில் வந்து பாதிக்கப்படுது. இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைய அந்த இருளப்பட்டியில் வந்து ட்ரீட்மெண்ட்காக இருக்கும்போது சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை வந்து உயிரிழந்துருது. உயிர்ந்த குழந்தைய வந்து இங்கேயே புதைச்சிருக்காங்க. சில வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து கிழங்கு வெட்டுறதுக்காக பூமி கடியில் குழி நோண்டியிருக்காரு. அப்போ வந்து பூமியிலேருந்து ரத்தம் வரதை பார்த்து பயந்து போய் ஊர் மக்களோட வந்து அந்த இடத்த நோண்டி பார்க்கும்போது ரத்த கசியோட வந்து ஒரு அம்மன் சிலையை எடுத்திருக்காங்க. அதாவது இந்த கான் பேபி குழந்தை புதைச்ச இடத்துல அந்த அம்மன் சிலையை எடுத்திருக்காங்க. இந்த கான் பேபி குழந்தையோட மறுஜென்மம் தான் அந்த அம்மன்ட்டு சொல்றாங்க. அதனால தான் கான் பேபி பிளஸ் அம்மன்றது காணியம்மன்ட்டு சொல்றாங்க. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மனோட திருக்கல்யாணத்துக்கு அப்போ வந்து அந்த கான் பேபி இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த வம்சவழிகள் தான் வந்து சாமி கல்யாணத்துக்கு அப்போ தாலி எடுத்து கொடுத்து அந்த ரத்த கசிந்த இடத்துல வந்து பத்து போட்டுட்டு வராங்க. இந்த வரலாறு பார்த்தீங்கன்னா வந்து மக்களாலையும் பேச்சு வழக்காலையும் தான் சொல்லப்பட்டு வருது. எந்த ஒரு அடையாளமும் நமக்கு வந்து சரியா கிடைக்கல. இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை எனக்கு தெரிஞ்சதும் மக்கள் சொன்னதை வச்சு நான் உங்ககிட்ட சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சதா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.